ஸோ வந்து நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக இது உண்மை தான். வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இல்லை கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக என்னோட ஃப்ரிட்ஜை வந்து அழைச்சிக்கிட்டு ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லாவே இருக்கேன். என்னோட ஓப்பனிங் இப்படி மாசாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ஆக்சுவலாக நான் இதெல்லாம் பண்ணி வந்து 1.5 வருஷம் இருக்கும். ஸோ என்னது அப்படி ஒரு குப்பையாக கிடைக்கும். ஃப்ரிட்ஜ் வந்து மினி குப்பை, அதாவது டஸ்ட்பின் வந்து மெயின் டஸ்ட்பின், இது வந்து ஒரு சைட் டஸ்ட்பின் கூட சொல்லலாம். அவ்வளோ குப்பை. இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரிட்ஜை தான் நான் க்ளீன் பண்ண போகிறேன். நான் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. ஸோ எஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கான நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் ஐக்கானை மறக்காம ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அப்போ ஃபுல் கரை பாரு எப்படி இருக்குன்னு. இதை வந்து நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணியே ஆகணும். மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே இவ்வளோ குப்பை, இதுக்குள்ளே என்னென்ன கண்டதுக்களை இது எல்லாம் போட்டு வச்சுருக்கேன். ஸோ எஸ், நான் திடீர்னு ஏன் இப்படி க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா, நேற்று ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக க்ளீன் பண்ணேன். இன்றைக்கி ஏன் நான் ஃப்ரிட்ஜுக்கு வந்துட்டேன்னா, எங்கள் வீட்டிலேருந்து வர்றாங்க. இப்போல்லாம் பார்த்தாங்கன்னா என்னை வந்து அவ்வளோதான், ஐயா நான் அடிக்கிற வாய்க்கெலாம் என்னை அவ்வளோதான் கழுவி ஊற்றிடுவாங்க. ஸோ அவங்க வர்றதுக்கு முன்னாடி க்ளீன் பண்ணி எப்படி அவங்க இந்த வீடியோ பார்க்க தான் போகிறாங்க. எஸ் கைஸ், நம்ம நோம்பு வச்சுருந்தோம் 1 மந்த் வந்து நம்ம குக் எதுவுமே பண்ணல. பழையாசில் போய் ப்ளாக் பண்ணிட்டு இருந்தோம். எந்த சான்ஸுமே கிடைக்கல வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு. அது இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக பிஸி ஷெடியூலாகவே ஓடிச்சு. காலேஜ் போகிறது, வீட்டுக்கு வர்றது, தொழுகிறது, தூங்குறது, இஃப்தார் போகிறது, சஹர் போகிறது, இப்படியே ஓடிடுச்சு. லாஸ்ட்டு டைம் கூட நம்ம வீட்டுக்கு போய்ட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் இப்போ தான் க்ளீன் பண்ண டைம். ஸோ வீடியோ எடுத்துகிட்டே க்ளீன் பண்ணால் நான் வந்து ஃபாஸ்ட் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் ஐடியா. வாங்க போகலாம். எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். ஆனால் இங்கே பாருங்கள், இதுக்குள்ளே எந்த இலவும் இல்லை. கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக என்னோட ஃப்ரிட்ஜை வந்து அரைச்சிக்கிட்டு இருந்திருக்கு. நான் பார்க்கவே இல்லை. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மிளகா. இதெல்லாம் வரவே மாட்டேங்குது, தண்ணியோட ஒட்டிக்கிட்டு. இங்கே பாருங்க, கன்றாவி. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து எடுத்து கழுவி நீட் பண்ணி இதுக்கு மேலே நான் ஒரு ஷீட் வாங்கி வச்சுருக்கேன், அதை பண்ணணும். ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து இந்த பேப்பர் எல்லாம் இப்போ நல்லா சோப் வச்சு கழுவிட்டு திரும்பி அதுக்கு மேலே நான் வந்து வெளியில் ஒரு பேப்பர் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு நல்ல நீட்டான ஒரு பிளாஸ்டிக் கவர் மாதிரி. ஸோ அந்த ரேகெல்லாம் விரித்து க்ளீன் பண்ணி பண்ணணும். அப்பா இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே பாரு, குப்பை. ஏப்பா சை, கன்றாவினா இதுதான் கன்றாவி. பப்ளிக் டாய்லெட்டை காட்டியும் என் ஃப்ரிட்ஜு தான் ரொம்ப மோசம். ஸோ அப்படியே எல்லா ட்ரைவையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃப்ரிட்ஜ் அவ்வளோ மோசம். எல்லாத்தையும் இந்த மாதிரி வாஷ் பண்ணிவிட்டு நல்லா இதையும் இப்படி வாஷ் பண்ண தான் வச்சுருக்கேன். வாஷ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாட்டணும். இன்றைக்கி எங்கே போய் இது முடிய போதும்னு தெரியல. பார்க்க அம்பட்டு குப்பை. இன்றைக்கி நான் க்ளீன் பண்ணி முடித்து ஃபஜர் தொழுதுட்டு தான் தூங்குவேன்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு. ஸோ எஸ், இந்த டிஷர்ட் வந்து நான் இப்போ தான் போட்டதுக்குள்ளே வேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஆக்சுவலாக நான் வந்து வேறு டிஷர்ட் போட்டிருந்தேன், இது போட்டிருந்தேன். இப்போ இது வந்து புதுசு, எங்கேயாவது வெளியே போனால் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். டக்குன்னு மாற்றிட்டு வேலைக்கு போனோம், ஏன்னா வேர்க்க ஆரம்பிச்சிருச்சு. இதே டிஷர்ட் போட்டிருந்தா வெளியவும் போக முடியாது, இதை யூஸ் பண்ண முடியாது. எஸ் கிளாஸ், பேக் டு அது வந்து என்னது, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, பேக் டு ஒரு கேவலமான ட்ரெஸ்ஸுன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலாக இதுதான் நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி கவர் போடுறதுக்கு வந்து நான் இந்த கவர் தான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து டபுள் சைட், ஒரு சைட் கட் பண்ணி மேல் ரேக்கு, இன்னொரு சைட் கட் பண்ணி கீழ் ரேக்குன்னு போட்டு கவர் பார்க்க நீட்டாக இருந்துச்சு. ஒருத்தர் தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து ஆட்டையை போட்டு வந்தேன். இது வந்து ஃப்ரிட்ஜ் க்ளீன் பண்ணி இந்த சீட் விரிக்கணும்னு தெரிஞ்சே ஆட்டையை போட்டு தான் வந்தோம். ஸோ இந்த கவரை தான் இப்போ நம்ம கட் பண்ணி ஒவ்வொரு ரேக்குக்கு விரிக்க போகிறோம். எப்போயுமே என்ன பண்ணுவேன்னா, இந்த மாதிரி ஃப்ரிட்ஜுக்கு பின்னாடி இருக்க ட்ரைவில் தண்ணி இருக்கும், அதை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கழுவிட்டு இந்த மாதிரி லைட்டாக உப்பு போட்டு வச்சுருவேன். ஏன்னா கொசு எதுவுமே அதுலேருந்து ஸ்ப்ரெட் ஆகாது. எஸ், ஸோ எஸ் அது கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அது 1 ஷீட் மட்டும் பேலன்ஸ் இருந்துச்சு. ஸோ நம்ம டோருக்குலாம் வெடிக்கணும். ஸோ அதனால் இந்த மாதிரி சின்ன சின்ன காம்பேக்டாக எடுத்து கிழிச்சு வச்சுருக்கேன். ஸோ எஸ், இந்த மாதிரி பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கை யாராலையும் பண்ண முடியாது. எவ்வளோ நீட்டாக பண்ணியிருக்கேன்.
ஸோ இஸ் கைஸ் ஒரு வேலை எல்லாத்தையும் நம்ம விரிச்சிட்டோம். நீட்டாக இருக்குது மாஷா அல்லாஹ். பாருங்கள், புது மேட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், மேட்டு எல்லாத்துக்கும் விரிச்சிட்டு நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இங்கே கூட விரிச்சிருக்கேன். இங்கே ஆக்சுவலாக இந்த கரை என்னன்னு தெரியல, போகவே மாட்டேங்குது. இந்த நெக்ஸ்ட் அப்படியே பாருங்கள், நீட்டாக எல்லாத்துக்கும் விரிச்சிட்டேன். இனி நிறைய காலாவதியான பொருளாக இருக்குது, அதெல்லாம் எனக்கே தெரியாமல் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கிட்டு வந்துருக்கேன். எல்லாத்தையும் இப்போ எடுத்து கிளாசணும். நிறையா வச்சுருக்கேன், எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஸோ எஸ்கேஸ் நம்ம அடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டபுள் இருக்கிறத அடுக்க ஆரம்பிக்கலாம். ரீசெண்டாக இப்போ வாங்கினது பாஸ்தா மிக்ஸ். இது ஒன்ஸ் அப்பான டைம் நான் சரவணா ஸ்டோரில் வாங்கினேன். கிட்டத்தட்ட வாங்கி 1.5 வருஷம் ஆகுது. இப்போ தான் நான் இந்த ஒரு சப்ஜெக்ட் என் வீட்டில் இருக்குன்னே பார்க்குறேன். ஸோ கைஸ், இந்த சாஸ்லாம் எக்ஸ்பைரி ஆகி 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. தூக்கி போட போகிறேன். ஸோ இந்த சொஜ்ஜி எங்கள் அம்மா நான் ஊருக்கு வரேன். தட் நான் புதுசாக மெட்ராஸ் படிக்க வரமோ வச்சு. ஆக்சுவலாக இந்த சொஜ்ஜி எங்கள் அம்மா ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை வரப்போ, தட் 2020 அந்த டைமில் கொடுத்து விட்டாங்க. இன்றைக்கி பார்க்குறேன், இந்த ஃப்ரிட்ஜுக்கு கீழே இருக்குது. ஆக்சுவலாக மெமரிஸ் மாதிரி வச்சுருக்கேன் இதை. ஸோ இதெல்லாம் என்னோடய பேக்கிங் எசென்ஷியல். இது இல்லாமல் என்னால் எதுவுமே பண்ண முடியாது. மாங்காய் நேற்று தான் வாங்கினேன். கருவாடும் மாங்காவும் போட்டு எங்கள் வீட்டில் ஒரு குழம்பு பண்ணுவாங்க. ஸோ ஏதோ ஒரு பயிர் மாதிரி ஒன்று போட்டேன். ஸோ அது நாளைக்கு ட்ரை பண்ணணுன்னு தான் மாங்காய் வாங்கி வச்சுருக்கேன். இந்த பழுக்கு ஜஸ்ட். ஸோ நான் ஒரு உண்மையை சொல்லியே ஆகணும். கண்டிப்பாக இது உண்மை தான், பொய்யே சொல்லலை. ஆக்சுவலாக இந்த இது இருக்குல்ல, இந்த பாக்கெட், இந்த டீஸ், இது பேர் என்னது, இது பால் ஆடை. இது நான் கரெக்டாக போன நோம்புக்கு ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு. இது 1.5 வருஷம் என்னோடய ஃப்ரிட்ஜில் தான் இருக்குது. இப்போ தான் நான் இதை எடுத்து வெளியவே போட போகிறேன். நன்றி மக்களே. ஸோ இந்த பவுடரால் தான் என்னோடய ஃப்ரிட்ஜே நாசமாக போச்சுன்னு கூட சொல்லலாம். கலராக ஆகி இது தனியாக டப்பாவில் வச்சே போட்டுற போகிறேன். நெக்ஸ்ட் இதாலையும் தான் என்னோடய ஃப்ரிட்ஜ் மேக்ஸிமம் நாசமாக போனதே இந்த ரோஸ் மில்க் எசன்ஸால். நெக்ஸ்ட்டு வெனிலா எசன்ஸ் எதுக்கு இங்கேயே வச்சுருவோம். நெக்ஸ்ட் சில பவுடர் எல்லாமே ஓப்பன் பண்ண, சாம்பார் பவுடர், பெப்பர், இதெல்லாத்தையும் தூக்கி இந்த ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். தென் திஸ் லெமன் ஃபஸ்ட்டு ரேக்கில் தான் வைக்கணும், ஏன்னா கெட்டுரும். எஸ், இதுதான் அந்த ட்ரை ஃபிஷ் ஊர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னேன். நாளைக்கு போட்டு குழம்பு பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இந்த மீதமுள்ள மாவு இப்போ தோசை ஊற்றிட்டேன். என்னுடைய ஃப்ரிட்ஜு கீழ் செகண்ட் ரோட்லேயே வச்சிடலாம். இவ்வளோ குழம்பு இதையும் உள்ள தள்ளி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, இதுதான் நம்மளோட ஃபைனல் அவுட்கம். ஒரு வழி அடுக்கி முடிச்சுட்டேன். எப்படி நீட்டாக பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஆக்சுவலாக இதை பார்த்துட்டிங்கன்னா பைத்தியம்னு சொல்லி எங்கள் ஊரில் நிறையா பேர் பேசுவாங்க. அதுக்கு நிறைய பேர் பேசுவீங்க. அது என்ன காரணம்னா, தேங்காய் உடைச்சி அழுகி போயிடுச்சு. திரும்பி ஒரு தேங்காய் உடைச்சி அது இளநீ ஆகிடுச்சு. திரும்பி ஒரு தேங்காய் உடைச்சி அது நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த இளநீ தேங்காவை வச்சுட்டு வேறு ஏதாவது குழம்புக்கு போட்டுக்கலான்னு சொல்லிவிட்டு அந்த தேங்காவை சட்னி அரைச்சிட்டு பேலன்ஸ் வச்சுருக்கேன். பைத்தியம் நினைக்காதீங்க. ஸோ எஸ் கேஸ், ஆஃப்டர் ஒரு பெரிய போருக்கு அப்புறம் ஒரு வழியாக ஃப்ரிட்ஜ் அடிக்க முடிச்சுட்டு குளிச்சுட்டு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நல்லா நான் வேர்வே பாருங்கள் அவ்வளோ ஆகிடுச்சு. ஸோ குளிக்கலை, ஃபுல்லாக வேர்வை தான். இனி நான் போய் தொழுக போனோம். முழு செஞ்சுட்டு தொழுக டைம் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோலாம் நான் ஏன் பண்ணுறேன்னா உங்களுக்கு இப்போயே புரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட் வீடியோ ஆல்ரெடி நம்ம ஹோம் டூர் வீடியோ போட்டு ஆல்மோஸ்ட் நம்ம 1 இயர் ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம ஹோம் டூர் வீடியோ தான் போட போகிறோம். ஸோ கெட் ரெடி ஃபோக்ஸ். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டார்ட்.